ஒரு நாள் அருணகிரி ஈஸ்வருக்கு எப்பவுமே வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவேன். ஒரு 4 அணா. 4 அணான்னா அந்த காலத்துல 25 பைசான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 25 பைசாக்கு தான் வெத்தல, பாக்கு. 2 வெத்தல, 1 பாக்கு 25 பைசாக்கு குடுப்பாங்க. திருவண்ணாமலையில கோவிலுக்கு போற வழியில கற்பக விநாயகர் கோவில்ன்னு இருக்கு. அதாவது திருவூடல் தெரு. நான் பிறந்து வளர்ந்தது கோவில் மாட வீதியில. திருவூடல் தெரு 7ஆம் பிரகாரத்துல. அந்த திருவூடல் தெருவும், திருமஞ்சன கோபுர வீதியும் கிராஸ் ஆகுற இடத்துல கற்பக விநாயகர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் செட்டியார் கடை ஒண்ணு இருந்தது. அத்த கடை, ஆயா கடைன்னு ஒரு பாட்டி கடை. 2 பாட்டிங்க கடை. இந்த 2 பாட்டிகளும் என்னுடைய பூர்வாஷ்ரம் உறவினர்கள் கூட. அவங்க கிட்ட காலனா குடுத்தா போதும் 2 வெத்தல, 1 பாக்கு குடுப்பாங்க. இந்த மாரி ஒரு சாமியாருக்காக எடுத்துட்டு போறேன்னு சொன்னா, சுண்ணாம்பும் தடவி அத மடிச்சு குடுத்துருவாங்க. அருணகிரி யோகீஸ்வரருக்காக நான் தூக்குச்சட்டியில் சாப்பாடு, இந்த வெத்தல பாக்கும் வாங்கிட்டு போறது வழக்கம். எங்க பாட்டி, அதாவது அப்பாவோட அம்மா, உஷார் பாட்டி. அது எப்பவுமே என்ன பண்ணும், இந்த முந்தானையில காச வந்து மேல் முந்தானையில முடிச்சு, அந்த எந்த முந்தானையில அந்த காச முடிச்சிருக்கோ, அத எடுத்து இடுப்புல சொருவிக்கிடும். காசு இல்லாத முந்தான பக்கத்த கீழ தொங்க விடும். எங்க அம்மா அவ்வளவு உஷார் கிடையாது. ரொம்ப வெள்ளந்தி. ஏமாளி. ஒரு இன்னசென்ட். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, காச முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தான சைடு, அந்த முந்தானையில தான் காச முடிஞ்சு வைப்பாங்க. காலணா, அரையணா. அஃப்கோர்ஸ் அப்பெல்லாம் காலணா, அரையணா விட 4 அணா 50 காசு ரூ. 1 அதெல்லாம் தான் செல்லும். நான் சொல்றது 80ஸ்ல நான் பேசுறது. அந்த 50 பைசா, ரூ. 1, 25 பைசா இதெல்லாம் அந்த முந்தானையில முடிஞ்சு, அந்த முடிஞ்சு வச்சிருக்கிற பக்கத்த கீழ தொங்க விட்டு, இன்னொரு பக்கத்த எடுத்து எங்க அம்மா இடுப்புல சொருவிப்பாங்க. சோ நாங்க என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைங்க. போய் எங்க அம்மா கைய புடிச்சு, "அம்மா, அம்மா காசு குடு, காசு குடு" அப்படிம்போம். அவங்க ஏதாவது வேலை பண்ணிட்டே இருந்து, ஒண்ணும் பதில் சொல்லலன்னா, அந்த முந்தானையில இருந்து அவுத்து நாங்களே எடுத்துட்டு போயிருவோம். அவுத்து அதுல எவ்வளவு இருக்கோ, எங்களுக்கு என்ன வேணுமோ, 1/4 அணா வேணுமோ, இல்ல 4 அணா வேணும்னா எடுத்துக்கிட்டு, இல்ல 50 பைசா, அரை 50 பைசா வேணும்னா எடுத்துக்கிட்டு, மிச்சத்த அதிலேயே வச்சு முடிச்சு வச்சுட்டு போயிருவோம். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அம்மாட்ட கேட்காம எடுத்துட்டு ஓடி போயிட்டோம்னு. நான் ஒரு நாள் அந்த மாரி எடுத்துட்டு போயி, வெத்தல பாக்கு வாங்கிட்டு, அந்த தூக்குல சாப்பாடோட போயி, அருணகிரி யோகீஸ்வரர் குடுத்தேன். அன்னைக்கு எல்லாம் அவரு சாப்பிட்டாரு, முடிச்சாரு. பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துல இன்டெகிரிட்டி பத்தி டீச் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு திடீர்னு பக்குன்னு அடிச்சு அருணகிரி ஈஸ்வரர்ட்ட கேட்டேன். சாமி, இந்த காசு நான் இன்னைக்கு எங்க அம்மாட்ட சொல்லாமலே முந்தானையில இருந்து 4 அணாவ எடுத்து அதுல தான் வெத்தல பாக்கு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு. அது திருட்டுக்கு சமமா ஆயிடுமா? தப்பு பண்ணிட்டேனே, அது இன்டெகிரிட்டி இல்லையே. அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. என்னை அட்டெண்ட் பண்ணவே இல்ல. பதிலே சொல்லல. அதனால நானே அந்த முந்தானைய பிரிச்சு 2 ரூ. 1, ஒரு 50 பைசா, 2 4 அணா இருந்தது. ஒரு 4 அணா எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் வச்சு முடிச்சிட்டு நான் வந்துட்டேன். அருணகிரி ஈஸ்வரர் சிரிச்சிட்டே சொன்னாரு. சோ உங்க அம்மாக்கு தெரியாமலே எடுத்துட்டு வந்துட்டா நீ நினைக்கிறியா அப்படின்னு. ஆமா சாமி, ஏன்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மா பதிலே சொல்லல. முந்தானையில தொங்கிட்டு இருந்தது. கீழ் முந்தானையில. அதனால நான் பாட்டுக்கு பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப நான் சொன்னேன் அருணகிரி ஈஸ்வரருக்கு. எங்க பாட்டி, அம்மா, அப்பாவோட அம்மா ரொம்ப உஷாரு. அது பணத்த முடிஞ்சு வைக்கிற முந்தான சைட எடுத்து இடுப்புல சொருவிக்கும். இன்னொரு காலியான முந்தானையத்தான் வெளியில தொங்க விடும். எங்க அம்மா ரொம்ப வெள்ளந்தி.
வெறும் முந்தானை எடுத்து இடுப்புல சொருகிட்டு அந்த பணத்தை முடிஞ்சு வச்சிருக்க சைடை கீழே தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அதனால நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், பதில் சொல்லாதனால எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஒண்ணுமில்லடா கண்ணு, நாளைக்கு உங்க பெரியம்மா பசங்களும் அத்தை பசங்களும் உங்க அம்மா கிட்ட பணத்தை போய் கேட்பாங்க. அப்போ எந்த முந்தானையை எடுத்து இடுப்புல சொருவி இருக்காங்க, எந்த சைடு முந்தானையை கீழே தொங்க விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து பேசுறாங்கன்னு சொன்னாங்க. நான் கரெக்டா போய் பார்த்தா, நான் போய் பணம் வேணும்னு எங்க அம்மா காலை பிடிச்சி உலுக்கி முந்தானை இழுக்கும் போது மட்டும்தான் காசு முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தான பக்கம் கீழே தொங்குது, காசு இல்லாத முந்தான பக்கம் இடுப்புல சொருவி இருக்காங்க. ஆனா எங்க பெரியம்மா பசங்களோ இல்ல அத்தை பசங்களோ போய் காசு வேணும் சித்தின்னு கேட்டா, அந்த டைம்ல காசு முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தான தான் இடுப்புல சொருவி இருக்காங்க, சாதாரண வெறும் முந்தான சைடு தான் கீழே இருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எங்க அம்மாவும் உசாருதான். நம்ம கிட்ட கேட்டாலும் நாம கொடுக்கலனாலும் பையன் அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடுறானேன்னு அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக, அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடுற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்றத நான் அவங்களுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு ஓடுறேன்றத பார்த்து அதை ஒரு கியூட்டா ரசிக்கிறதுக்காக நான் வந்து கேட்கும்போது மட்டும் காசு முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தானைய கீழே எடுத்து விட்டு காசு இல்லாத முந்தான பக்கத்தை மேல எடுத்து சொருவி இருக்காங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கும் பராசக்திக்கும் இருக்கிற உறவு இப்படித்தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவளுக்கு தெரியாம நாம என்னென்னவோ விளையாடிட்டு இருக்கோம்னு. ஆனா அவ நம்மளை விளையாடுறத ரசிக்கிறதுக்காக தான், அவளுக்கு தெரியாம நாம பண்றோம்னு நினைச்சு விளையாடுறதுல நமக்கு ஒரு ருசின்றதுல அந்த ருசிய நாம ருசிக்கிறத பார்த்து அவ ருசிக்கிற ருசிதான் இந்த மொத்த விளையாட்டுங்கய்யா. அவளுக்கு தெரியாம நாம விளையாடுறோம்னு நினைச்சு நாம ருசிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்காக அவ நடத்துற விளையாட்டு தான் இந்த மொத்த விளையாட்டுங்கய்யா. நான் அதை பார்த்துட்டு மறுநாள் போய் அருணகிரி சொன்னேன், ஆமா சாமி, எங்க பெரியம்மா பசங்களோ, நாங்க லார்ஜ் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒன்னா வளர்ந்தோம், அந்த பூர்வாசிரமம் ஃபேமிலி. வசவசவசன் குழந்தைங்க இருப்பாங்க. இன்னொரு சைவ வேளாளர் குடும்பத்துக்குரிய பழக்கம் என்னன்னா, அந்த ஊருக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு என்னுடைய பூர்வாசிரமத்துல தந்தையோடு பிறந்த அண்ணன், தங்கை, என் தாயாரோடு பிறந்த 3 மாமன்மார்கள், சித்தி, எல்லாருக்குமே அந்த 2 தெருவுக்குள்ளேயே தான் கல்யாணம். சோ அந்த 2 தெருவுக்குள்ளேயே தான் எல்லார் வீடும் இருக்கும். மிஞ்சி போனா பக்கத்துல ஒரு இந்த கீழ்நாத்தூர்னு ஊர், திருவண்ணாமலையோட பாகமா ஒரு இடம் இருக்கு, அந்த ஊர்ல 1-2 உறவுகள், அவ்வளவுதான். அதே மாதிரி என் கூட பிறந்தவர்கள், என்னுடைய பெரியப்பா மகன்கள் எல்லாம், இது ஒரு லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி. நல்லா கவனிச்சேன், எங்க அம்மாவும் உசார் தான், எங்க பாட்டி மாதிரி தான். நாம் போய் காசு வேணும்னு முந்தானையை பிடிச்சி இழுக்கும் பொழுது மட்டும்தான் காசு முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தான பக்கம் கீழே இருக்கு, இன்னொரு முந்தான இடுப்புல சொருவி இருக்கு. எங்க பெரியம்மா பசங்களோ இல்ல அத்தை பசங்களோ போய் காசு வேணும்னு தொந்தரவு பண்ணா, அந்த நேரத்துல காசு முடிஞ்சு வச்சிருக்கிற முந்தானத்தான் இடுப்புல சொருவி இருக்காங்க, சும்மா இருக்கிற முந்தான பக்கம் தான் கீழே தொங்குது. இந்த தெளிவோடு மீனாட்சியை பாருங்க. நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் மீனாட்சிக்கும் இருக்கிற உறவு இதுதாங்கய்யா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் மீனாட்சிக்கு தெரியாம நம்ம விளையாடுறோம், நம்ம என்னென்னவோ பண்றோன்னு. அவளுக்கு தெரியாம நாம பண்றதா நினைச்சு நாம ருசிக்கிறத, என்ஜாய் பண்றத பார்த்து ரசிக்கிறதுக்காக அவளுக்கு தெரியாம இது நடக்கிற மாதிரி அவளும் இருக்கிறாங்கய்யா, அவ்வளவுதாங்கய்யா. அவளுக்கு ஒண்ணு தெரியக்கூடாதுன்னு நாம நினைச்சோம்னா அவளுக்கு தெரியாத மாதிரியே அவளும் நடிப்பா.
என் சங்கத்திலையும் நீங்க பார்க்கலாம். யாராவது எனக்கு தெரியாம ஒண்ணு செய்யறதா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு தெரியாத மாரியே நானும் இருப்பேன்.